விக்டர் இப்ப வேலையில தீவிரமா இறங்க ஆரம்பிக்கிறான். நேரா சிறைச்சாலைக்கு தூக்கு போடுற இடத்துக்கு வந்து நல்ல டெட் பாடியா செலக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். மைனர் பணிக்கு சொந்தமான புது ஆராய்ச்சி கூடத்துல ஜெயில இருந்து கொண்டு வந்த டெட் பாடிய குனிஞ்சு உட்கார வச்சு முதுகு தோலை உரிச்சு தண்டு வடத்தை பிரிச்சு கிட்டா கரண்ட் வருதான்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு விக்டரு. பவர் சர்க்கியூட்டா மாத்தி மாத்தி தண்டுவடத்துல மாட்டி பார்க்க குனிஞ்சு படுத்திருந்த டெட் பாடிக்கு பவர் வந்து நிமிர்ந்து உட்காந்து சிரிக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்து மிரண்டு போன விக்டரு பேட்டரியை புடுங்கவும் மறுபடியும் ரெஸ்ட் மோடுக்கு போயிருது அந்த டெட் பாடி. இறந்த உடம்புக்கு உயிரை எப்படி கொண்டு வரணும்னு விக்டர் இப்ப கண்டுபிடிச்சிட்டாரு. உடனே போர் நடந்த இடத்துக்கு போய் அங்க இறந்து கிடக்குற பிணக்குவியில இருந்து நல்ல டெட் பாடியா டவருக்கு கொண்டு வர செலக்ட் பண்றாங்க. ஒவ்வொரு பணத்துல இருந்தும் நல்லா இருக்கிற காலு கை எலும்பு நரம்பு தோலுன்னு உருவி எடுத்து புது மனுஷனை உருவாக்க ஸ்டார்ட் பண்றாரு. இத மைனர் மணி போட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. மொத்தமா 50 உடம்புல இருந்து நல்ல நல்ல உறுப்பா எடுத்து ஒரு முழு மனித தோற்றத்தை உருவாக்கிறாரு விக்டரு. கீழே இருக்க லிங்க தொட்டு இந்த படத்தோட முழு கதையும் தெரிஞ்சுக்குங்க.